மந்த்ல நார்மலா கன்சீவ் ஆகி இப்போ என் குழந்தைக்கு 4.5 years ஆகுது. இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் ஆஃபீஸ் போக முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தேன். லக்கிலி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மூலியமா இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சிச்சு. பண்ண விளைவு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஹோல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் டெய்லி இதை விடவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். 74 இருந்துன்னு கிஷோர் தம்பி சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் லிஸ்ட் போட்டு 69 வந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் கம்மி பண்ணி இப்போ 67 கிட்ட வந்து. நான் வந்து ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஓட்டுறேன். சோ எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் போண்டா போச்சு டீ வாழைதான் சும்மா அடிச்சு கத்துவேன். நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போனா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சோ ஃபுட் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துல 2 டீ குடிச்சு முடியும். ஆக்சுவலா என் உடம்புல வந்து பிளட் ஓடுறத விட டீ ஓடுறது தான். எனக்கு சோறு கூட முக்கியம் இல்லைங்க, டீ இருந்தா போதும். அப்படிப்பட்டவனாலே இங்க வந்து 3 நாளா போனேன். டீ குடிக்காதன ஒரு நாளைக்கு 10-15 டீ குடிச்சவன் இங்க 3 நாள் ஃபுட் எடுத்துட்டு ஒரு டீயோட நிறுத்தினேன். அதுக்கப்புறம் டீயே வர ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு என் கோச் ரொம்ப எனக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலாவது என் கோச்சுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல பூஜா சிஸ்டருக்கும் கிஷோர் தம்பி அவர்களுக்கும் என்னோட நன்றியை. என்ன சேஞ்சஸ் பாத்தீங்க நீங்க? வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும். முதல்ல மூவ்மெண்ட் போடுறது கஷ்டமா இருக்கும், இப்போ ஓகே. ஓகே சார். அப்புறம் வேற என்னது இம்ப்ரூவ்மென்ட், ஏதோ கேஸ் இல்ல அந்த மாதிரி அதுவே இருந்தது, இப்போ நார்மலா இருக்கு. ஸ்கின் எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஸ்மூத் ஆயிருக்கு, நல்லா ஃபீல் பண்றீங்க? எஸ். சரி, தேங்க் யூ. ஹெர்பலைஃப் it works well அப்படினாரு. எஸ்னா அப்படின்னா then keep going டா அப்படினாரு. just see for the side effects. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 26 வருஷமா இங்க பாருங்க, மேம்லாம் வந்து does anybody says he is 63 64 and ma'am will be also like 40 நினைக்கிறேன் இல்லையா மேம்? so வந்த நோக்கம் ஹெல்த்துக்காக. என்ன பின்னால என் மொத்த ஃபேமிலி, என் கஸ்டமர்ஸ், மேனன் சார் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் யாரையுமே நான் மறுபடியும் சொல்றேன், அவர் பாடி இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா உடம்புக்கு எதானா செலவுங்கிறீங்க. கிடையவே கிடையாது. அதை அனுபவிக்கிற நகை போடுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். உடம்புல போடுறதுக்கு பேரு தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்புறம் இவங்க வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து அவ்வளவு குண்டா இருந்துட்டு ஒல்லியாயிட்டுங்க. என்ன யசோதமா பண்றாங்க, அவ்வளவு வேலை செய்வாங்க. இவங்க செய்யற வேலை யாராலையும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம இவங்க வீட்டுல இவங்க ஹஸ்பண்ட் பயங்கர டார்ச்சர். அதை மீறி இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுலே இவங்க தான் அயன் லேடி. காரணம் இவங்களுக்காக தான் வந்தேன். ஆனா இத பார்த்துட்டு இப்போ ஒரு 15 டேஸா இவங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரேன்.